Hello guys, welcome to RJJ vs Asheville. Actually RJJ vs Asheville நேமை மாற்றியாச்சு. RJJ vlogsன்னு மாற்றிருக்கோம். ஏன்னா சில காலங்களாக வீடியோவே போட முடியல. ஆல்மோஸ்ட் 3 years ஆகிடுச்சு. நானும் ஆஷிவிலும் ரெகுலராக வீடியோ எடுக்க முடியல. ஸோ அதனால் vlogsன்னு மாற்றிட்டு RJJ vlog அப்படின்னு சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து ஒரு பைக் ட்ரிப் போகிறோம். பைக் ட்ரிப் என்னென்னா மூணாருக்கு போகிறோம். ஹில் ஸ்டேஷனில் பைக்கில் போகிற ஃபீலே பயங்கரமாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ காய்ஸ் ஃபைனலாக பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மூணாருக்கு போகிறோம். இங்கேருந்து 5 o'clock நாங்கள் வண்டி எடுத்திருக்கோம். கோவளம் ஜங்ஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கோவளம் ஜங்ஷன் டு ஏலம்பாக்கம் பெட்ரோல் பங்க். அங்கேருந்து ஒரு குரூ மெம்பர்ஸ் வராங்க. அவங்க வந்தனையும் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். எல்லோரும் வந்துட்டாங்க. அந்த பிறகு நம்ம சந்துரு அவர் தான் வந்து ரீல் பண்ணுறாரு. அவர் ஆல்ரெடி நிறைய ரைட்ஸ் போயிருக்காரு. ஸோ ரிலேட் பண்ணுறத வந்து கேட்போம். இங்கெல்லாம் தான் போகிறோம். இங்கெல்லாம் உங்களுக்கு காட்டுவேன். அப்படியே வண்டி பின்னாடியே தான் வரணும். கொஞ்சம் டிஸ்டன்ஸுக்கு வெளியே யாரையும் மற்ற வண்டி எல்லாம் உள்ளே விடாது. நம்ம போகிறது ஒரே சைடில் தான் போகணும். ஓகேவா? வேறு வண்டி உள்ளே வந்தால் கூட அவங்க அளவுக்கு ஆரம்பிச்சு சொல்லிட்டு ஒரே இதுதான் நம்ம போகணும். வெளியில் எங்கேயும் அடிக்கிற மாதிரி வந்தாங்கன்னா நம்ம கொஞ்சம் போய் ஷார்ப்பாக பார்த்தீங்கன்னா 5 o'clock கோவளத்துலேருந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மொத்தம் 4 பைக்ஸ், 3 ராயல் என்ஃபீல்டு, ஒரு ஜாவா. வர வழியில் ஜாவா கொஞ்சம் மக்கப் பண்ணிடுச்சு. பட் இருந்தாலும் நாங்கள் மூணார் போயே தருவோம்னு சொல்லிவிட்டு ஜாவாவை ரிப்பேர் பண்ணிவிட்டு கிளம்பிகிட்ருக்கோம். கிளம்பி போயிட்டுருக்கும்போது டிஃபன் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு டைம் வந்துடுச்சு. ஸோ 8:30 வந்து நாங்கள் செங்கல்பட்டுக்கும் விழுப்புரத்துக்கும் நடுவில் ஒரு ஆல்ட்டை போட்டோம். ஆல்மோஸ்ட் 8:45 வந்து பைக்கை ஸ்டார்ட் பண்ணி டிஃபன் முடிச்சிட்டோம். இப்போது டைரெக்டாக திருச்சி போயிட்டுருக்கோம். 271 kilometers இருக்குது. திருச்சிக்கு போயிட்டு நாங்கள் லஞ்சை அங்கே முடிச்சிடலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ போயிட்டுருக்கோம் டைம். ஸோ லஞ்சுக்கு வந்து திருச்சி ரீச் ஆகிட்டோம். திருச்சியில் வந்து திண்டுக்கல் பிரியாணி அப்படின்னு ஒரு கடை ஃபேமஸ். இங்கே சீரகசம்பா பிரியாணி, மட்டன் பிரியாணி, தால்ச்சா அது எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி ரேட்டும் அஃபோர்டபுள் ரேட்டில் இருந்துச்சு. ஸோ இங்கே லஞ்சு முடிச்சுட்டு அடுத்து தேனி கிளம்பிக்கிறோம். இங்கேருந்து தேனி பார்த்திங்கன்னா ஒரு 176 kilometers கிட்ட வருது. ஸோ அந்த தேனிக்கு போகிற வியூவே வந்து ஒரு தனி சுகந்தாங்க. தேனி காத்தோட தேனாக தெரிச்சாலே அந்த சாங் தான் அவங்களுக்கு வந்து ஞாபகம் வந்துச்சு. பல வருஷங்களாக வந்து பாட்டாகவே கேட்டுருந்தோம். இப்போ நேர்லேயே வரும். தேனியை வந்து பார்க்கும்போது உண்மையிலே அது ஒரு காட்ஸ் ஓன் கண்ட்ரி மாதிரி, கேரளா மாதிரியே தேனியும் ஒரு குட்டி கேரளா தாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரியே தேனி வந்து ஒரு காட்ஸ் ஓன் கண்ட்ரி தான். ஏன்னா வந்து இப்போது வர வியூவை மட்டும் பாருங்கள் கேமராவில். அதுக்கப்புறம் பேசி அதை வீணடிக்க வரும்ல, அதை வந்து நீங்கள் மியூசிக்கோடு பாருங்கள். ஸோ ஃபைனலாக 7 o'clock தேனியை ஒரு சன்செட்டோடு முடிச்சுட்டு மூணார் ஹில் ஸ்டேஷன் ஏற ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் இங்கே 7 o'clock மூணார் ஹில் ஸ்டேஷன் டவுனில் ரீச் ஆனோம். ஸோ நம்மளோட கேம்ப் சைட் பார்த்திங்கன்னா சூரியநெல்லியில் தான் வந்து நம்ம நைட் ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ திரும்பவும் பைக்கை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு சூரியநெல்லி கேம்ப் சைட்டுக்கு பைக்கை ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கோம். ஆல்மோஸ்ட் ஒரு 9 o'clock ஆகுது. நாங்கள் கரெக்டாக ஒரு 10 o'clock அங்கே ரீச் ஆகிடுவோம். 3 hours ட்ராவலிங் இன்
மூணார் டு சூரியநெல்லி. ஸோ ஃபைனலாக வந்து ரூமுக்கு ரீச் ஆகிட்டோம். 10 o'clock கரெக்டாக சொன்ன மாதிரி 10 o'clock வந்து ரீச் ஆகிட்டோம். இந்த ரூமோட ஸ்டே பார்த்திங்கன்னா 10 டர்க் இதோட நேமு. ஒரு ஆளுக்கு வந்து 1600 சார்ஜ் பண்ணுறாங்க. ஃபுட்டு, நைட் ஃபுட்டு, தந்தூரி சிக்கன், சப்பாத்தி, ஸோ ரைஸ் ஐட்டம் அதெல்லாம் கொடுக்குறாங்க. 10th ஸ்டே தான். 10th ஸ்டேயில் நம்ம ஸ்டே பண்ணிவிட்டு மார்னிங் உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டும் கொடுத்துருவாங்க. இது இல்லாமல் ட்ரக்கிங் அண்ட் பீச் சஃபாரி டு கொழுகுமலை, ஜாகார் ராக் இது எல்லாத்துக்குமே சுற்றி காட்டிட்டு உங்களை திரும்ப கூப்பிட்டு வந்துட்டுருவாங்க. ஆல்மோஸ்ட் 575 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி சூரியநெல்லியில் கேம்ப் சைட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். டின்னர்லாம் முடிச்சுட்டு எல்லாம் பேக் பண்ணிகிட்ருக்கோம். பேக் பண்ணிவிட்டு டென்ட்டுக்கு போய் நாங்கள் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு காலையில் 5 o'clock இருந்திருக்கணும். ஸோ இதுதான் வந்து நாங்கள் தங்கிட்டு இருந்த கேம்ப் சைட். ரைட் சைடில் தான் நாங்கள் தங்கிட்டு இருந்த டென்ட் அதெல்லாமே போட்டிருக்காங்க. டென்ட்டில் வந்து நைட் டைமில் வந்து காட்ட முடியல. காலையிலேயும் வந்து கொஞ்சம் மழையாக இருந்துச்சு, அதனால் என்னால் வீடு எடுக்க முடியல. ஸோ 5 o'clock நாங்கள் எழுந்துட்டு கேம்ப் சைட் கொழுகுமலை வியூ பாயிண்ட்டை பார்க்கறதுக்கு ஜீப் சஃபாரி போயிட்டுருக்கோம். ஸோ நாங்கள் ஒரு 13 பேர் போயிருந்தோம். அதில் வந்து ஒரு 6 பேர் வந்து ஜீப்பில் ஏறிட்டோம். ஜீப்பில் ஏறிட்டு ஜீப் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்கே எல்லா ஜீப்பும் வந்து பாஸ்க்காக, என்ட்ரி பாஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்களும் போய் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி என்ட்ரி பாஸை வாங்கிட்டு ஸ்ட்ரைட்டாக கொழுகுமலை வியூ பாயிண்ட்டுக்கு வந்து ட்ரக்கிங்க்கு போயிட்டோம். இது வந்து ஜீப் சஃபாரி ட்ரக்கிங். இதோட ரூட்டே வந்து ஒரு பயங்கரமான ரூட்டு. ஏன்னா நீங்கள் அதில் போனீங்க உங்களை அப்படியே தலையை சுற்றி எடுத்துடும். அவ்வளோ பயங்கரமான ட்ரக்கிங், ஜீப் ட்ரக்கிங் இது. ஆல்மோஸ்ட் நாங்கள் ஒரு 6 o'clock நெருங்கிட்டோம். கரெக்டாக சன் லைட்டாக ரைஸ் ஆகிற டைம். மழையும் பேஞ்சிட்டு இருந்துச்சு. ஸோ லைட்டாக மட்டும்தான் எங்களால் சன்னை வந்து கேப்சர் பண்ண முடிஞ்சிச்சு வீடியோவில். ஏன்னா மழை பெஞ்சி சன்னையே மறைச்சி போச்சு. ஸோ அதில் ஒரு வகையில் பார்த்திங்கன்னா இது ஒரு டிசப்பாயிண்டட் தான். ஏன்னா நாங்கள் அதை பார்க்க முடியல சன்னை. போ நடக்காதீங்க, நிற்காதீங்க. சூரியநெல்லியில் ஃபஸ்ட்டு வியூ பாயிண்ட் கொழுகுமலை வந்திருக்கோம். ஸோ கொழுகுமலையோட ஹிஸ்ட்ரியை பார்த்திங்கன்னா 1920 வந்து டீ எஸ்டேட்ஸ் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாகவே டீ எஸ்டேட்ஸ்க்கு பேர் போன ஏரியான்னு சொல்லலாம். ஸோ இது வரைக்கும் இதோட ஹிஸ்ட்ரியை பற்றி பார்த்தோம். இப்போ வந்து கொழுகுமலைக்கு எதுக்கு நம்ம வரணும்? ஆக்சுவலி கொழுகுமலைக்கு எதுக்கு வரோன்னா இதோட வியூ பாயிண்ட் தான். இப்போது மற்ற ஊட்டி, கொடைக்கானல், மற்ற ஹில் ஸ்டேஷன் போகிறதுக்கும் கொழுகுமலையோட வியூ பாயிண்ட்டுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. இந்த ஹைட்டில் இருந்து நம்ம சன்ரைஸை பார்க்கும்போது லிட்ரலி இது வந்து ஒரு ஹெவன் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் நாங்கள் வந்த டைம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரெய்னி சீசன். ஸோ ரெய்னியாக இருந்ததுனால சன் வந்து பெரிய லெவலில் தெரியல. ஸோ அதுதான் ஒரே ஒரு எங்களோட டிசப்பாயிண்ட். வீடியோவில் காட்ட முடியல, அதை எடுக்க முடியல. பட் இருந்தாலும் எங்கள் டீமில் ட்ரிப் அட்வைசர் ஒருத்தர் இருக்கார். அவர் தான் எல்லா பிளானையும் போட்டு பட்ஜெட்லாம் பேசிவிட்டு எங்களை இந்த ட்ரிப்புக்கு கூப்பிட்டு வந்துருக்காரு. ஸோ ட்ரிப் அட்வைசர் என்ன சொல்கிறாரு ட்ரிப்பை பற்றின்னு நம்ம கொஞ்சம் கேட்போம். ஹாய் ஜோசப், உங்கள் சேனல் நேம் சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேன். நம்ம ட்ரிப் அட்வைசர் சொல்லுங்கள் ட்ரிப் அட்வைசர் அதுதான் சொல்கிறோம். இப்போ நம்ம வந்து இன்னும் ஜாக்வார் ராக் பார்க்கல, அது பார்த்துட்டு தான் வந்து நம்ம முடிவு பண்ண முடியும். ஓகே, அதனால் நம்ம அது நல்லா இருக்கும்னு எதிர்பார்ப்போம். சன்னு வரும் நம்புவோம். இப்போ அந்த வாய்ஸ் கொடுத்தவர் வந்து சஞ்சய் காட்டுங்க. ஸோ இதுதாங்க கொழுகுமலையோட வியூ பாயிண்ட். சன்னோட ஷேடோ அண்டு
சன்ரைஸோட அந்த ஷேடோ அடிக்கும் போது மேகம்லாம் கீழே இருக்கும், சன் வந்து மேலே ஏறும். ஸோ இன்றைக்கி மழையினால் சன் வந்து மேலே ஏறல, பட் வியூவை வந்து நீங்கள் ஃபுல்லாகவே பார்க்கலாம். ஸோ வியூவை வந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து ஜாகுவார் ராக் தான் போயிட்டுருக்கோம். ஜாகுவார் ராக்கில் போய் இறங்கிட்டு, ஸோ இதுதான் வந்து ஜாகுவார் ராக்கோட என்ட்ரன்ஸ். ஆக்சுவலி கொழுகு மலையிலேருந்து ஸ்ட்ரெயிட் கொஞ்சம் டவுனில் கீழே போனோம். இது ஃபுல்லாகவே ஒன் வே ரூட் மாதிரி தான். ஒரே அடியில் நடந்து போகிறது தான், கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலும் கீழே விழுந்துரும். ஸோ கொஞ்சம் பாதுகாப்போடு போங்க. இந்த வழியில் நடந்து போயிட்டு இதுலேருந்து கொஞ்சம் தூரம் ட்ரக் பண்ணிட்டு ஜாகுவார் ராக்கை பார்க்கலாம் நம்ம. ஸோ இந்த வழி பார்த்திங்கன்னா கொஞ்சம் டேஞ்சரான வழி தான், கொஞ்சம் பார்த்து வாங்க. வரும்போது ஃபுல் ஜீட் அந்த மாதிரி ஷூஸ் போட்டாங்க. இங்கே கொஞ்சம் அட்டைகள்லாம் இருக்குது. ஸோ ஜாகுவார் ராக்கில் வந்து கீழே இறங்கிட்டுருக்கோம் வியூ பாயிண்ட்டை பார்க்குறதுக்காக. ஸோ இதுதான் கைஸ் ஜாகுவார் ராக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு சைட்லேருந்து பார்த்தா மட்டும்தான் இது ஜாகுவார் மாதிரி இருக்குது, மற்ற சைட்லேருந்து பார்த்தா நார்மல் பாறை மாதிரி தான் இருக்குது. ஸோ ஜாகுவார் ராக்கோட இந்த வீடியோ பிடிக்கிறோம். அடுத்தது 3 டைனி வீடியோ. அடுத்த வீடியோக்கு வெயிட் பண்ணுங்கள்.